வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 65வது அதிகாரம் அல்ல 2வது வசனம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, இது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல அந்த வசனம். நோட்ஸ் எழுதிட்டு பேனாவெல்லாம் கீழே வச்சிடணும். பைபிளை கண்டிப்பா திறக்கணும், திறந்து வாசிக்கணும். சரியா? இந்த பக்கம் அப்படித்தான், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. யாருக்காச்சும் அதில் சந்தேகம் இருக்கா? அப்படி இல்லை. அப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்டனாலதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அற்புதங்களை நம்ம பெற்று இன்னைக்கும் அவரை சேவிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். வேற என்ன சொல்றது? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையில் ஒரு பகுதியா அது ஆரம்பிச்சாலும் முடியும் போது வாழ்வே ஜெபமாக மாறி இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பேசுறேன்னா அப்படி இருக்கேனான்னு கேட்டா இல்லை, நான் அதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி பிரயாணப்படணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கண்டிப்பாக அதை சென்றடைய உதவி செய்வார். நீங்களும் என்னோடு கூட பயணப்படலாம். ஆண்டவர் நம்மையும் ஜெபிக்கிறவங்களா என்ன செய்வார்? மாற்றுவார். ஜெபிக்கிறவன் சாகலாம், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் என்ன செய்யாது? சாகாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்மளே கண்கூடா பார்த்தது. நம்முடைய சாலயத்தில் முன்னாடி இருந்து மரிச்சு போனவங்க, நம்ம ஆலயத்தில் மூத்த விசுவாசிகளாக இருந்து மரித்து போனவர்கள், அவருடைய பிள்ளைங்கள்லாம் பின்னாட்களில் பின்மாறி போனாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த பிள்ளைங்க யாருமே திசை கெட்டு போகலை. மறுபடியும் கர்த்தரோட என்ன செஞ்சுட்டாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும் தேசம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தின் பொக்கிஷம் என்று அழைக்கப்படுகிற ஜெப வீரன் மதிப்புக்குரிய ஐயா பேட்ரிக் ஜோஷுவா ஐயா, அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்றாங்க, அவர் பயங்கரமான சேட்டைக்காரனா இருக்கும்போது, பேட்ரிக் ஜோஷுவா ஐயா தானே, பேட்ரிக் ஜோஷுவா ஐயா 94 வயசுல மரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்பையும் நெடுமுழங்கால நின்று ஜெபம் செய்கிற ஒரு தேவ மனிதர், அவ்வளவு தாழ்மையான ஒரு தேவ மனிதர். அந்த மனிதர் சொல்லும்போது சொல்வார், அவ்வளவு பெரிய சேட்டைக்காரனா இருக்கும்போது அவங்க அம்மா அரிக்கலாம்ப வச்சுக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு வெறும் ட்ரௌசரோட படுத்திருந்த இவர் மீது இரவு ஜெப நேரங்கள்ல கண்ணீர் சொட்டு விழுமா இவர் மேல. அப்படி இருந்த மனிதனுடைய ஜெபம், அந்த தாயினுடைய ஜெபம், நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய ஜெப வீரன் என்கிற பொக்கிஷத்தை நம்முடைய தலைமுறையில கொடுத்தது பரலோகம் நமக்கு செய்த பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் எவரையும் மாற்றி விடுகிறது. நாமும் ஜெபிக்கிறோம், ஆவியானவரும் நமக்குள் இருந்து என்ன செய்கிறார்? ஜெபம். ரெண்டுமே உண்மைதான். ஜெல் ஜோசப் அங்கிள் ஐயாவுடைய நீங்க ஒவ்வொரு முழங்கழுத்த புஸ்தகத்துல முகவுரையில நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தையை திரும்ப எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க, ஜெபிக்கிற நாம் இப்பொழுது இந்தியாவில் எழுப்புதலின் கனலை காண்கிறோம், சிறு பொறியை காண்கிறோம். நம் கையில் இருக்கும் ஜெபத்தினால் அதை ஊதி பெரிதாக்கினால் மகா பெரிய எழுப்புதலை காணலாம் அப்படின்னு அவங்களுடைய நிறைய புஸ்தகத்துல முன்னுரையில என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஜெபம் என்பது அசைக்க முடியாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது அல்லல் தட்டவே என்ன செய்ய முடியாது. ஆபிரகாம் ஜெபித்தார், காயின் ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக் ஜெபித்தார், யாக்கோபு ஜெபித்தார், எல்லாரும் ஜெபிச்சாங்க. நம் ஆண்டவரும் கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் இருந்த நாட்களில் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் என்ன செய்தாராம்? செஞ்சாராம். இப்படி இருந்தாலும் ஜெபத்தின் மேன்மைகளை நாம் பல விதத்தில் அறிந்திருந்தாலும் பதில் வராத பல ஜெபங்கள் நம்முடைய வாழ்வில் உண்டு என்பதை இங்கிருக்கிற எவராலும் மறுக்க முடியாது. நூற்றுக்கணக்கான சாட்சிகள், தேவன் எனக்கு பதில் கொடுத்தார், என் பதிலை கேட்டு என் ஜெபத்தை கேட்டு செய்து முடித்தார் என்று நீங்களும் நானும் மாறு தட்டி கொண்டாலும் பதில் வராத பல நூறு ஜெபங்கள் இப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது. ஏன் வர மாட்டேங்கி? வெயிட்டிங்ல இருக்கு, காத்திருப்பு பட்டியல் என்ன செய்யப்பட்டிருக்கு, வச்சிருக்கப்பட்டிருக்கு. சரி, வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அது நமக்கு குறித்ததல்ல, எல்லாமே சரிதான். ஆண்டவர் நம்மளை குறித்த நாளுக்குன்னு அது வச்சிருக்கிறாரு. அது மொத்தத்தில் நமக்கு தேவையே இல்லை, அதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றோம். வேற நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா உங்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்த மாதிரில நீங்க பாக்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளே மனசை ஆத்திக்கிருவோம்ல. நமக்கு பிடிச்சது ஒன்று ஏதாச்சும் ஒன்று சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், மனசை ஆற்றிக்கிருவோம். என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, போயிடலாம் அடுத்து.
பாவம் கூட சரியானது. என் இருதயத்தில் அக்கிரம விஷயங்கள் கொண்டிருப்பேனே ஆனால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு வசனம் என்ன செய்யுது சொல்லுது. அம்மாவே சொல்றாங்க மறுபடியும், நீங்க தான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. உங்க சரி விடுங்க, நீங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம். தேவ மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெபம் என்பது நம் விருப்பத்திற்கு நேராய் நடத்துவது அல்ல. ஜெபம் அவருடைய சித்தத்திற்கு நேராய் நடத்துவதே ஜெபம். நம்ம விருப்பத்தை அப்படி இறக்கி கொண்டுறது ஜெபம் கிடையாது. ஒருவேளை நம்ம செய்யற ஜெபம் விருப்பத்தின்படி நடந்திருக்கலாம் சில நேரம், ஆனா ஜெபம்ங்கிறது அதுக்கு கிடையாது. ஜெபம் என்பது நம்மை அவருடைய சித்தத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போவது. அப்ப சித்தம் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். ஆனா ஜெபிக்காம சித்தம் நடந்தாலும் அது தேவனுடைய சித்தம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இது கொஞ்சம் குழப்பமான இது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போகுது. வேதத்துல சில காரியங்கள் மிக மிக வல்லமை உள்ளதா இருக்கு. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் இதெல்லாம் இருக்கு. அதன் கீழே மிகவும் வல்லமையான ஒரு அமைப்பு தான், ஒரு ஆயுதம் தான் இந்த ஜெபம் அப்படிங்கிறது. இதை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணணும். இதை விவாதம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதாவது இந்த சுவிட்சை போட்டா லைட் ஆஃப் ஆகும். இந்த லைட் ஆஃப் பண்ண முடியுமா? இந்த வெள்ளை லைட்டு 6 லைட்டு மொத்தமாக எரியுமே, ஆஃப் பண்ண கரெக்டாக தப்பா ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி ஆஃப் ஆனால் இது என்ன செய்யணும், ஆஃப் மறுபடி போடு எரியும், மறுபடியும் ஆஃப் பண்ணு மறுபடி போடு, அவ்வளோதான். இது கரண்ட் எப்படி வருது அப்படின்னு ஒரு அளவு எலக்ட்ரிஷியன் மாதிரி போர்டை திறந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பவர் இருக்கு பல்லால கடிச்சு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். பலிகடா ஆகிறதுக்கு நீங்க தான் பொறுப்பே தவிர நான் பொறுப்பு அவ்வளோதான். மிக சக்தி வாய்ந்த அமைப்புகள்ல நம்ம அதிகமாக மோதக்கூடாது, அதிகமாக அதை விவாதம் பண்ணக்கூடாது. அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அதை பார்த்து விட்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால தொடர்ந்து வாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவார். அதை தொடர்ந்து நீங்களும் வேதத்தை தொடர்ந்து வாசிங்க. இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கிற உந்துதல் உங்களை தொடர்ந்து ஜெபம்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு நேராக உங்களை நடத்தும். இப்ப சங்கீதம் 65:2 சபையாரா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 65:2. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு கேட்கப்படாத ஜெபம். எழுதிக்கிறலாம். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு கேட்கப்படாத ஜெபம். ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஜெபங்கள் கேட்கவும் படுவதில்லை, அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கேட்கப்படாத ஜெபம் அது என்ன செய்கிறது? சில காரியங்களை தியானிக்கலாம். முதலாவது எழுதிக் கொள்ளலாம், பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும். கேட்கப்படாத ஜெபம் முதல் என்ன செய்யும்? பக்தி வைராக்கியம் உண்டாக்கும். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 36வது வசனம். 1 சாமுவேல் 14:36. 1 சாம் ம் 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 சேர கடவோம் என்றான். 36வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அதற்கு பின்பு சவுல். அப்படின்னா எதற்கு பின்பு? எதற்கு பின்பு? அது என்ன போட்டிருக்குது? அதற்கு பின்பு. எனக்கு ஏற்கனவே கடந்த நாட்களில் புஷ்பா சொல்லி கொடுத்தா, நான் மறுபடியும் சொல்கிறேன். அண்ணன் நீங்கள் செய்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் நீங்கள் போகிறீங்க. பாதி பேருக்கு மேலே அது என்ன சம்பவம்னு என்ன செய்ய மாட்டேங்க. அதனால நான் அந்த சம்பவங்கள் எல்லாம் கதை சொல்லுவேன். சின்ன தங்கிமார் என்ன செய்யணும், கவனிக்கணும். பெரியவங்களும் சம்பவம் தெரியாதவங்க அந்த சம்பவத்தை என்ன செஞ்சுக்கோங்க, கவனித்து நீங்கள் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அதற்கு பின்பு இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கவனிக்கலாம். எழுதிலாம் முடிச்சாச்சுல, நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ தான் செய்தி ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல்ல முதல் ராஜா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எந்த ராஜா தேர்ந்தெடுக்கப்படுறாரு? முதல் ராஜா பேர் என்னது? சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கப்படுறார். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் பெருசா அங்கீகரிக்கலாம் என்ன செய்யல, படல. ஆனாலும் சில காரியங்களை இவரை கொண்டு ஆண்டவர் மேன்மையா செய்ய என்ன செஞ்சிட்டாரு, ஆரம்பிச்சாரு. 1 வருஷம் நிறைவாகுது. இப்ப இவர் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாரு. சவுல் ராஜா என்ன செய்யறாரு?
எதுக்கு ஆள் எடுக்கிறாரு? யாகின் எதுக்கு ஆள் எடுக்கிறாரு? கவனிக்கணும். எதுக்கு ஆள் எடுக்கிறாரு இங்க சொல்லுங்க. மிலிட்டரிக்கு என்ன செய்யறாரு? ஆள் எடுத்து 3000 பேர் எடுக்கிறார். 3000 பேரை எடுத்து 2000 பேரை தன்னோட வச்சுக்கிறாரு. 1000 பேரை யோனாத்தானோட என்ன செஞ்சாரு? அவரு கொடுத்துட்டு 2 பக்கமும் பயங்கரமான ஒரு காரியமா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்படி காரியம் நடக்கும்போது பெலிஸ்தியர்கள் மறுபடியும் யுத்தத்திற்கு என்ன செஞ்சிடறாங்க? வந்துடுறாங்க. யுத்தம் வந்து வலுக்கும் போது 3000 பேர் இவங்க இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். 1 சாமுவேல் 13:5 இது இருக்குது. 30,000 ரதங்கள் வந்துட்டு 6,000 குதிரை வீரர்கள், குதிரை கட்டி முன்னாடி ரதம் போகிறது மட்டும் 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. பின்னுக்கு தனியா ஒன் மேனா ஒரு ஆளா குதிரை ஓட்டிட்டு வர்றவங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க? 6,000 பேர் வந்துட்டாங்க. தனிப்பட்ட விதமா வாளேந்தி கத்தி ஏந்தி வந்திருக்கிறவங்க கடற்கரை மணலத்தனையா இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவு பெரிய யுத்தம் வந்த பின்னாடி எல்லா ஜனங்களும் கூட நினைச்சு பாதி பேர் பயந்து இஸ்ரவேல்ல ஓடிட்டாங்க. இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எண்ணி பார்க்கறாங்க, இஸ்ரவேல்ல வெறும் 600 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுதான் யுத்தம் இப்ப ஆரம்பிக்குது. இந்த 600 பேர் இருக்கும்போது பெலிஸ்தியர்கள் பயங்கரமான ஒரு டார்கெட் பண்றாங்க. டேனியல் இங்க கவனிங்க. பெலிஸ்தியர் பயங்கரமான ஒரு பிளான் பண்றாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு சொன்னா, இவங்க இனிமேல் இவங்க 1 வருஷம் தான் ராஜா வந்து கிடைக்குது. பெரிய ராணுவ அமைப்பு கிடையாது, பெரிய திட்டமிடுதல் கிடையாது, பெரிய போக்குவரத்து கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்றவங்க கை தூக்குங்க. தெரியும், மிக குறைவாக தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் சொன்னது தப்பே இல்லை. அப்போ சரியாக சொல்லலாம். புஷ்பாவுக்கு ஒரு கைதறி கொடுத்துடலாம். அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை அவங்கள கொண்டு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். சரி, இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிறவனுக்கு வந்து கத்தி செய்ய விடக்கூடாது. அதனால இஸ்ரவேல் எல்லை எங்கிலும் எல்லா கொள்ளர்களையும் முடிச்சிட்டாங்க. அடிப்பாங்கல்ல, கத்தி அடிக்கிறது, கூர்மையாக்குறது. இவங்களால பட்டயத்தை கூட கூர்மையாக்க முடியல. அவ்வளவு ரிஸ்கா மாறிடுச்சு. அப்ப இப்ப புது ராஜா பெருசா எதுவும் செய்ய முடியாது. ராணுவம் கிடையாது, பட்டயம் கிடையாது. இப்ப என்னதான் இருந்தாலும் தேவ அபிஷேகம் இருக்கிறனால எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க திடமானதா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம யோனாத்தானும் அவருடைய ஆயுதத்தாரையும் அந்த எல்லைக்குள்ள என்ன செய்யறாங்க? போறாங்க. பெரிய கூட்டத்துக்குள்ள போகாம அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போறாங்க. போகும்போதே முடிவு பண்றாங்க, நம்ம போறோம், நீ அங்கேயே நில்லு அவன் சொல்லிட்டான்னா நம்ம போக கூடாது. இங்க ஏறிவான் அவன் சொல்றான்னா முடிவு பண்ணிக்கோ. கர்த்தர் அவனை நம்ம கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு யோனாத்தானும் ஆயுதத்தாரனா அவருக்கு அசிஸ்டன்ட், யோனாத்தானோட பர்சனல் அசிஸ்டன்ட், அவரு கூட போறாங்க. போன உடனே நெருங்குறாங்க. பெலிஸ்தியருடைய எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இங்கே ஏறி வா அப்படின்னு அவங்கள சொல்றாங்க. யோனாத்தான் என்ன செஞ்சிருப்பான்னு தெரியல, தூக்குடா இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் வெட்டிக்கிட்டே போறாங்க. அன்னைக்கு மட்டும் வெட்டுனது 20 பேரை இவங்க தனியா வெட்டி போடுறாங்க. இந்த வெட்டி போட்டதோட அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரியல. வசனம் சொல்லுது, கர்த்தரால் பயங்கரம் உண்டானது அப்படின்னு வசனம் சொன்னனால இந்த 30,000 ரதங்களும் 6,000 குதிரை வீரரும் கடற்கரை தனநிலையான ஜனத்துக்குள்ளேயும் தானாவே சண்டை உருவாகிட்டு அவன் பட்டயத்தை உருவி அவனுக்குள்ளேயே வெட்ட ஆரம்பிச்சான். இங்கிட்டு குதிரை வீரன் தனக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சான். ரதங்களை தனக்கு மோதிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்ப இங்க சவுல் பார்க்கிறாரு, இவ்வளவு பெரிய யுத்தம் வருதே, யுத்தம் நடக்குதான் பாப்போன்னு பார்த்தா கணக்கு போடுறாங்க. யோனாத்தானையும் ஆயுதத்தாரையும் காணோம். அப்ப வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா யுத்தத்துல அவங்களே வெட்டி மாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப யோனாத்தான ஆயுதத்தாரையும் உள்ள வந்து சேர்ந்துட்டாரு. மறுபடி விரட்டி போறாங்க, அடிச்சு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டுட்டு சவுல் சொல்றாரு, நான் இன்னைக்கு அம்புட்டு பேரையும் கொல்ற அளவுக்கும். இப்ப வந்து அவன் ஓடின உடனே இஸ்ரவேல்ல ஒளிஞ்சு கிடந்தவங்க எல்லாம் இவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா வரல. இப்ப சொல்றாரு, இன்னைக்கு அம்புட்டு பேரையும் நான் கொல்ற அளவுக்கும். எத்தனை பேரை? 30,000 பேரை, 6,000 பேரை, கடற்கரை மணலத்தனையான பேரை கொல்லுற அளவுக்கும். எவனாச்சும் சாப்பிட்ட செத்த, சாப்பாட்டை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதனால ஒருவேளும் பயந்துட்டு சாப்பிடல. இந்த நேரத்தில் இவர் சொன்ன நேரம் தெரியாம யோனாத்தானும் அவரோட ஆயுதத்தாரையும் வந்து இணைஞ்சுக்கிறாங்க. இப்ப விரட்டி போறாங்க, எல்லாம் பலவீனப்படுறாங்க. யோனாத்தான் மேல ஒரு தேன் கூடு இருக்கு, அந்த தேன் கூட கம்புனால குத்தி எடுத்து என்ன செஞ்சிடறாரு?
சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே எல்லாம் சொல்றாங்க இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்ன உடனே சவுல் சொல்றாரு, இப்படி நடந்து போச்சா? ஜனங்கள் விரக்தியாகி அவன் அங்கங்க இருக்க பிடிச்ச விலங்குகளை தூக்கி அடிச்சு கொன்னு பசி வெறியில ரத்தத்தோடையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சமைக்காம பச்சை கறியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னு சவுல் பயந்துட்டாரு. பெரிய பாவம்ல நடக்கு, ரத்தத்தோட புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வந்து இங்க பலி செலுத்துங்க, கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அப்புறம் புசிங்கன்னு சொல்றாரு. அதற்கு பின்பு இதுக்கு முன்னாடி இவ்வளவு கதை என்ன செஞ்சிச்சு நடந்து. சவுல் விடுற மாதிரி இல்லை. சவுல் இதுக்கப்புறம் அதை விட்டு ஓயிற மாதிரியே இல்லை. நம்ம போவோமா பிடிப்போமான்னு போய் நம்ம போவோம் சொல்லும்போது அங்க ஒரு ஆசாரியன் சொல்லுகிறாரு, அதற்கு முன்பாக நாம் தேவ சந்நிதியில் சேர கடவோம். 37 வசனம் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாம், இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14:37. அவர்கள் செய்த ஜெபம் மிகப்பெரிய பலி செலுத்திய பின்பாடு அவங்க செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு பதில் தரவில்லை. சவுல் செய்த ஜெபம், இப்ப சவுல் தப்புலாம் பண்ணல, நல்ல ராஜா, தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவா இருக்கிறார். பெரிய யுத்தத்துக்கு போக போறோம், நடக்குமா நடக்காதான்னு கேட்க போறாரு. கர்த்தரிடத்துல அவருக்கு பதில் வரவே இல்லை. அப்படி வராமல் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா சீட்டு போட்டு பார்க்கறாங்க யார் மேலன்னு சொல்லி. கடைசியில யோனாத்தான் மேல அந்த சீட்டு விழுந்துட்டு, அப்பொழுது 44வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சவுல், யோனாத்தானே நீ சாக வேண்டும். வாசிப்போம் 44வது வசனம். அப்பொழுது ஆமென், ஹல்லேலூயா. பதில் வராத ஜெபங்கள் எங்கு கொண்டு போய் நம்மை முடிக்கிறது என்று சொன்னால் பக்தி வைராக்கியத்திற்கு நேராக கொண்டு போய் நம்மை முடிக்கிறது. சவுல்ட்ட கர்த்தர் பேசல, அவ்வளவுதான். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என் மகனாகிய யோனாத்தானே நீ கொல்லப்பட வேண்டும், நீ சாகத்தாண்டா வேணும். ஏன்? கர்த்தர்ட்ட எனக்கு பதில் வரல. எவ்வளவு பெரிய வைராக்கியமான பாத்திரம் பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் அது நம்ம பக்தியை குறைக்காது. தேவனோட சரியான பாதையில போனோம்னு சொன்னா பதில் வராத ஜெபங்கள் நமக்கு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும். எனக்கு சத்தம் கேட்காததுக்கு காரணம் யோனாத்தான் தான், நீ சாக வேண்டும். அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, யோனாத்தான் இவ்வளவு பெரிய இதை செஞ்சிருக்காரு, அவர் சாகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை காப்பாத்திடுறாங்க. ஒன்னு யோசிச்சு பாருங்க, தேவ சத்தம் கேட்காத செய்த ஜெபத்திற்கு பதில் வராததினால் எதையும் இழக்க ஆயத்தமாகி விட்டார் சவுல். நான் மறுபடியும் சொல்றேன், பதில் வராத ஜெபங்கள் நம்மளை எங்க கொண்டு போய் விடுன்னு சொன்னா அந்த சத்தத்தை பதிலை தேவனிடத்திலிருந்து பெறும்படி நமக்குள் இருக்கிற எதையும் அவருக்காக இழக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடும். பதில் பெறுகிற ஜெபங்கள் கேட்டதைத்தான் நமக்கு பெற்று தரும். பதிலே வராத ஜெபங்கள் தேவனிடத்தில் நம்ம இன்னும் அதிகமாய் கிட்டி சேர நமக்கு உதவி செய்யும். இது எவ்வளவு பெரிய வைராக்கியம் தெரியுமா? ஆபிரகாமுக்குள் இருந்த வைராக்கியம், பராக்கிரமசாலியாகி யெப்தாவுக்குள் இருந்த வைராக்கியம். கர்த்தருடைய சத்தம் கேட்பதற்காக நான் எதையும் சாக கொடுப்பேன். கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டாகணும்பா. ஆண்டவருடைய சத்தம் கேட்கலனா யோனாத்தானே நீ சாக வேண்டும். நீ எவ்வளவு நன்மையை என் வாழ்க்கையில செஞ்சிருந்தாலும் நீ என் தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு நீ தடையாய் மாறி போய்விட்டாய். நீ சாக வேண்டும். என்ன வைராகியம்! இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு எவ்வளவு தடைகள் வந்துட்டு தெரியுமா? தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு தடையா செல்போன் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு மனுஷன் தேவ சத்தம் கேட்கலனா மகனையும் சாக கொடுக்க ஆயத்தமா இருந்தான். நம்ம
ஒரு செல்போன் ஆஃப் பண்ணி, செல்போனை இன்னைக்கு ஆஃப் பண்ணி இருக்கணும்னு நம்மளால சொல்ல முடியல. தேவனுடைய சத்தம் கேட்கிறதுக்கு யூடியூப் தடையா இருக்குது, அதை ஆஃப் பண்ணி போட நம்மளால முடியல. யோனாத்தானை சாக கொடுக்க ஒரு தகப்பனுக்கு இருதயம் ஆயத்தமா இருக்கு, உலகத்தை ஆஃப் பண்ணி போட ஆயத்தம் இல்லை. ஃபேஸ்புக் பேசுறது வளர்ந்து விட்டவங்கன்னு சொன்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறது. என்னைக்கு என் ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரலன்னு சொன்னா என் வாழ்க்கையில எது சரியில்லைன்னு நான் பார்க்கணும். என் சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். நல்லா சொல்றீங்க. கர்த்தர் பதில் கொடுக்காவிட்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்தால் அது ஆசீர்வாதமாக மாறும். பதில் வர்றது நமக்கு முக்கியம் இல்ல. பதில் சில ஜெபங்களுக்கு வரும், சில ஜெபங்களுக்கு வராமல் போகும். ஆனால் ஜெபம் செய்தாலே பக்தி வைராகியம் நமக்குள் தானாக உண்டாகும். ஜெபம் செய்யும் போது பதில் வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். ஜெபம் சரியா இருக்குமே ஆனால் அது பக்தி வைராகியத்தை நமக்குள் உண்டாக்கும். அது நடந்துச்சு என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு பின்னாடி? அதே அதிகாரத்துல 47வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 சாமுவேல் 14:47. மைக்கிலையும் வாசிங்க. ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். பதில் வராத ஜெபம் என்ன தெரியுமா செஞ்சுச்சு? எவர்களை மேலெல்லாம் படையெடுத்தானோ, பதில் வந்த ஜெபம் இல்ல, பதில் கொடுத்த ஜெபம் இல்ல, பதில் தராத ஜெபங்கள். எவன் மேலெல்லாம் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கி போடும்படி செய்தது. பதில் வருகிற ஜெபங்களுக்கு மட்டும் சக்தி இல்ல. நம்முடைய பாஷையில சொல்லணும்னா கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிற ஜெபத்திற்கு மட்டும் வல்லமை இல்லை, பதில் வராத ஜெபத்திற்கும் வல்லமை உண்டு என்பதை தேவனுடைய சபை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஜெபம் செய்யறதுல சோர்ந்து போகாம இருக்கணும். ஜெபம் பண்ணோம்னா பதில் வருது வரல அதை அடுத்து ஜெபம் பண்ணா பக்தி வைராக்கியம் பெருகும். எவர்கள் மேலெல்லாம் படையெடுத்தானோ அத்தனை பேரையும் அவன் அடக்கினான். சவுல வல்லமையுள்ள ராஜாவா மாத்திட்டு, வல்லமையுள்ள ராஜாவா மாத்திட்டு. நமக்கு கதையா கேட்கறனால சவுல் சாதா ராஜா மாதிரியும் தாவீது பெரிய ஆள் மாதிரியும் பார்க்கிறோம். அரசாட்சி முறைப்படி பார்த்தீங்கன்னா தாவீதை விட சவுல் பெரிய ராஜா. சவுல் தேவனோட சரியா இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. 40 வருஷம் ராஜ்ய பாரத்துல ஒருத்தன் வாலாட்ட முடியல. தாவீது அவ்வளவு பெரிய ஆளு. உள்நாட்டு போர் அத்தனை போர் நடந்துச்சு. அப்சலோமோட சண்டை, அதோனியாவோட சண்டை, காட்டுக்கு ஓட. நான் சொல்வேன், தாழ்மையா சொல்வேன், ஜெபத்திற்கு பதில் வருதோ இல்லையோ, ஜெபம் என் பக்தி வைராக்கியத்தை மட்டும் பெருக செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா, என் மேல விரோதமா யாரெல்லாம் வராங்களோ, எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள அடக்கி போடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். மேன் அல்லேலூயா. பதில் வராத ஜெபத்துக்கும் வல்லமை இருக்கு. ஏன்னா அது ஜெபம். அதனாலதான் சொன்னேன், ஜெபத்துல ரொம்ப அதை உட்காந்து வியாக்கியானம்லாம் பண்ணக்கூடாது. அது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. அது எப்படி செயல்படணுமே தெரியாது, அது பயங்கரமா செயல்படும். அவ்வளவுதான். ஜெபிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். பதில் தாராரா இல்லையா அது எனக்கு தெரியாது. நமக்கு பக்தி வைராக்கியத்தை தர நமக்கு ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே சவுல், இப்ப நான் சொல்ல போறது சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதே சவுல் ஒரு நாள் அந்த ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 28:5 வாசிங்களேன். 1 சாமுவேல் 28:5. 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில பதில் வராத ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. இதுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கல. ஆனா இப்ப அவர் எங்க போயிட்டார் அப்படின்னா, அஞ்சனம் பார்க்கிறவன்ட்ட போயிட்டார்.
ஜோசியம் பார்க்குறவன்ட்ட போயிட்டா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரிஞ்ச சம்பவம். தெரியாதனாலும் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, இதை சொன்னா அடுத்த நேரம் பத்தாது. இது அவரை எங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு சொன்னா, அதுதான் அவரை கடைசியா மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. கர்த்தரை ஒரு தேவ பிள்ளை என்னைக்கு அறிஞ்சிட்டோ, பதில் வந்தாலும் நமக்கு வழி ஜபம்தான், பதில் வராட்டியும் நமக்கு வழி ஜபம்தான். ஜபம் பதில் தரா ஜபங்களும் பக்தி வைராக்கியத்தை பெருக பண்ணும். அந்த பக்தி வைராக்கியம் பகைஞர் எல்லாரையும் அடக்கி போடும். அதனால ஜபம் பண்றதுல சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு ஏவுகிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஜபம் பண்றதுல சோர்ந்து போகாதீங்க. பதில் வராட்டியும் அதுக்கு வல்லம் அதிகம். தங்கம் பழசா போனாலும் அதுக்கு ரேட்டு குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கள்ள தங்கமா இருந்தா தான் ரேட்டு குறையும். ஒரிஜினல் தங்கமா அக்மார்க்குன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு 916 கோல்டா இருக்கும்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்கு வேல்யூ என்ன செய்யும். ஜபம் பதில் வந்தாலும் அதற்கு வல்லமை அதிகம்தான், பதில் வரா ஜபங்களுக்கும் வல்லமைகள் அதிகம். ஆகையினாலே ஜபிக்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. என்னோட கூட திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம், அதுல 14வது வசனம். லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு தலைப்பு, பதில் வரா ஜபங்கள் என்ன செய்யும் இல்லனா கேட்கப்படாத ஜபம் பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது எழுதிக்கலாம். பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கும், இரண்டாவது பரிசுத்தப்படுத்தும். இந்த சம்பவமாச்சும் தெரியுமா? ஜெபம் பண்ணும்படி 2 பேர் போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் போயிட்டு நான் அப்படி பிளா 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 பிளா, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், என்னை பத்தி தெரியாதா, நான் பெரியவர் ஆண்டவர் அப்படின்னு சொன்னான். அவன் ஆண்டவர் விட்டுட்டாரு. ஒருத்தர் போய் ஆயக்காரன் போய் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம பாவியான என் மேல கிருபையாயிருன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, பிளா 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 பிளான்னு பெருமை பேசினவன் இல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு என்ன செய்கிறான், திரும்பி போகிறான். இரண்டாவது ஒன்று, பரிசுத்த என்ன செய்யும், படுத்தும். இந்த ஓமை எதுக்கு சொல்லப்பட்டுச்சு சொல்லுங்க? இந்த ஓமை எதுக்கு சொல்லப்பட்டுச்சு? இந்த ஓமையில இருந்து நீங்க என்னத்தை கத்துக்கிட்டீங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அருமை. பெருமை பேசக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். இதுல நீங்க கண்டிப்பா ஒண்ணு கத்திருப்பீங்களே, எல்லாரும் காலங்காலமா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. இது அது பாவின் தன்னை உணர செய்யும். சூப்பரானது. குறை சொல்லக்கூடாது. சரி, நானே சொல்லிடுறேன். எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஓமையிலேருந்து ஒன்று நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டோம். அது என்னன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே இந்த பிரசங்கத்தை எப்பப்போ கேட்டோமோ நெஞ்சில் அடிச்சு பாவியான என் மேல் என்ன செய்யும். சரி, இது சரி. ஆனால் இயேசு இதை எதுக்கு சொன்னார்னா, 9வது வசனம் சொல்லுது, அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஓமையை சொன்னார். நீங்க மார்பிள் அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுங்க, தப்பு இல்லை, நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா அதுக்கு அந்த ஓமை சொல்லப்படலை. ஜபம் பண்ணும்போது நீங்களும் அவரும் தான் பேச போறோம். இது 1-to-1 கனெக்ஷன். மதுரைக்கு போனீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்னு ஒரு பஸ் இருக்கும். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட்னு ஒரு பஸ் இருக்கும். தூத்துக்குடில இருந்து எங்க தான் போகும்? திருநெல்வேலி தான் போகும். திருநெல்வேலில இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு வண்டி இருக்கும். திருநெல்வேலில இருந்து எங்க தான் போகும்? மதுரை தான் என்ன செய்யும், போகும். பாயிண்ட் டு பாயிண்ட்னா எங்க எடுக்கிறாங்களோ அங்கதான் போகும். நீங்க நல்ல பிள்ளையாட்டும் கண்டக்டரை பார்த்து ஒரு சலாம் போட்டுட்டு டிரைவருக்கு ஒரு கல்கோனா வாங்கி கொடுத்துட்டு ஏறிட்டு தூத்துக்குடியில இருந்து கிளம்புன உடனே என்ன வல்ல நாட்டுக்குள்ள நிப்பாட்டுங்கன்னு சொன்னா, வல்லவரே நீர் கீழே இறங்கும்னா அங்கே இறக்கி விட்டு அவன் போயிருவான். கண்டக்டர் பாருங்க, நல்லவர் கண்டக்டர் இருக்க மாட்டாங்களா? நல்ல புஷ்பா அடிக்கடி போனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கணுங்கிறது தெரியாம வளர்ந்தாலு நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதேதான் ஜபமும். இதுல நீங்களும் நானும் பரிசுத்தப்படுறதா ப்ராசஸ். ஜபம் என்ன செய்யுதுன்னா பரிசுத்தம் நம்மளை படுத்துது. இதுக்கு ஊடல தேவையில்லாம அவனை பார்த்தீரா இவனை பார்த்தீர்னா ஆண்டவர் சொல்லிடுவாரு, நீ இல்லை அவன் நீதிமானவனா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிடுவார்.
கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவனை பத்திரா இவனை பத்திரா. ஜெபம் என்பது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இங்க நான் பெரிய ஓட்டங்க, நான் ஏறின பஸ்ல என்னுடைய இடத்துக்கு போறதுதான் நான் குறியா இருக்கணும். ஜெபத்துல அமரும் போதே 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். இந்த ஜெபத்தின் முடிவு என்ன பரிசுத்தமா மாத்தி இருக்கணும். தங்களை அற்பமா என்றது இல்ல ஜெபம் பண்ற இடம். இந்த 2 ஜெபத்தை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே நான் உங்களுக்காக மற்ற மனுஷரை போற இல்லாம பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரனை போறவன் இல்லாம வாரத்துல 2 தடவை உபவாசித்து சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். முதல் ஜெபம். 2வது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென்ங்கிற ஜெபம். இத பைபிளை வச்சு நீங்க யோசிக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த ஜெபத்துல எந்த ஜெபம் கேட்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? பைபிளை வச்சு சொல்லாதீங்க. நான் பாவி இல்லாண்டவரே, நான் பரிசுத்தவான், நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை கேளும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? பாவியான என் மேல் கிருபையாயிரும் ஆமென். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? இல்ல நீங்க ரொம்ப ஆவிக்குரியவளா பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது. பரிசேயன் ஜெபம் தான் இந்த உலகத்தின் பார்வையில கேட்கப்படும். இயேசு இங்க சொல்ல போய் தான் யார் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. வெளி பார்வையில ஒருத்தன் பரிசுத்தவான் போல காட்டிக்கிறவன் ஜெபம் தான் நம்ம சொல்லுவோம், அவங்க ஜெபம் பண்ணா கேட்கப்படும் நம்மளே சொல்லுவோம். இந்த பாவி ஜெபிச்சா கேட்கப்படாது. நம்முடைய பார்வையில கேட்கப்படாத ஜெபம் அந்த ஆயக்காரனுடைய ஜெபம். உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? கேட்கப்படாத ஜெபம் அநீதிமானாகி அவனை நீதிமானாய் மாற்றி மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள திருப்பி அனுப்பி. கேட்கப்படாத ஜெபங்களுக்கு வல்லமை அதிகம். எல்லா ஜெபத்துக்கும் எனக்கு பதில் வரணும்னு ஒரு விசுவாசி ஆசைப்படுறது நல்லதுதான். ஆனா நான் ஒன்னு மறுபடியும் தாழ்மையாய் சொல்றேன், தேவனோட மட்டும் சரியா இருந்து பல ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்குமானால் நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்வேன், பதில் வந்த ஜெபங்களை விட பதில் வராத ஜெபங்களுக்கு வல்லமைகள் அதிகம். நிச்சயமா அது அதிகம், நிச்சயமா அதிகம். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள நம்ம பாதுகாக்கப்பட வருகிறது நல்லதுதான். ஆனால் தேவ சமூகம் பாதுகாக்கப்படுகிறதற்கு பிரதானம் அல்ல, தேவ சமூகம் பரிசுத்தப்படுத்துவதற்கே பிரதானமானது. ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை வந்தோம்னா பாதுகாத்துக் கொள்ள வர பாருங்க, சரி, அது பிரதானம் இல்ல. வருகிற போதெல்லாம் நாம் பரிசுத்தப்படணும், அதுதான் பிரதானம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவ சமூகத்துக்கு எதுக்கு போனாங்க? தேவாலயத்துக்கு போய் பலி எதுக்கு செலுத்தினாங்க? பரிசுத்தப்படுகிறதற்காண்டி, பரிசுத்தப்படுத்துறதற்காண்டி. இங்க நம்ம எதுக்கு வரோம் ஆலயத்துக்கு? நம்முடைய லிஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி இப்படி 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 இல்ல இல்ல இல்ல, இன்னும் பரிசுத்தமா மாறணும். உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, இந்த உலகை வெறுத்து பாலிபீடம் அவரோட இணைச்சு விட்டுரும் நம்மள. அதுக்கப்புறம் கீழே உள்ளவங்களாம் பார்க்க நமக்கு தோணாது. பதில் வராத ஜெபங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க சொல்வீங்க. நான் அன்பாய் தாழ்மையாய் சொல்லுவேன், பதில் வந்த ஜெபங்களை விட கர்த்தருக்கு முன்பாய் செம்மையாய் ஏறெடுக்கப்பட்ட பதில் வராத ஜெபங்கள் பலத்த செய்கைகளை செய்து முடிக்கும். நான் சொல்வேன் தாழ்மையாய், சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன், நேர்த்தியாய் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன் போய் கேட்டு பாருங்க, அவனிடத்தின் வெற்றியின் ரகசியம் அவன் பெற்றுக்கொண்ட பதில் வந்த ஜெபங்கள்ல கிடையாது. அவன்கிட்ட லட்சக்கணக்கான பதில் வராத ஜெபங்கள் இருக்கும். அதுதான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனை உயர்ந்த இடத்துல நிக்க வச்சிருக்கும். நான் சொல்றேன், பதில் வராத ஜெபம் பாவத்தோடு செஞ்ச ஜெபமா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பாஸ்டர்ட்ட கேளுங்க, ஜெபம் முடிஞ்ச பின்னாடி அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க அக்கா நீங்க செஞ்ச ஜெபத்திற்கு பதில் வந்த ஜெபத்தோட அளவு அதிகமா, பதில் வராத ஜெபத்துக்கு அளவு அதிகமான்னு கேட்டு பாருங்க. நான் சொல்வேன், பதில் வந்த ஜெபங்களை விட 10 மடங்கு பதில் வராத ஜெபங்கள் அதிகமாக இருக்கும். பதில் வராத ஜெபங்கள் நம்மை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தும். ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது, நம்ம நிச்சயமா சோர்ந்து போக கூடாது. ஆனா ஒண்ணு சரியா பண்ணணும். பரிசுத்தமா வாழாம ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. அப்ப பதில் வராத ஜெபம் என்கிட்ட நிறைய இருக்கு, நான் பயங்கரமா செய்வேன்னா அவர் பயங்கரமா எதையாவது செஞ்சு விட்டுருவார், அப்புறம் அது பிரச்சனையா போயிடும். நான் சொன்னேன்ல, தேவனை தேடி போகும்போது கடைசியில சவுல் வாழ்க்கை முடிஞ்சிட்டு பாருங்க, பதில் வராட்டியும் தேவ சத்தத்தை காத்திருக்கணும்.
நீங்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. இதுக்கு என்ன ஆண்டவருடைய கிருபையில உங்களுக்கு தாழ்மையாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 16-17 வாசிங்களேன். 2 சாமுவேல் 12 16-17. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலே எழுந்திருக்க. இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, ஒன்னு வாசிச்சிருவோம். 1 ராஜாக்கள் 2:28 வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:28. நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாய தவனமாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோவாப் அப்படிங்கிறவர் வந்து தாவீதோட படை தளபதி. பல நடந்த தாவீதினுடைய கஷ்டமான காலகட்டங்களில் எப்பயும் தாவீதுக்கு ஆதரவா இருந்தவர். அப்சலோமை கூட கொன்றவர் இவர்தான். ஆனால் கடைசி நாட்கள்ல மறுபடியும் இவர் தாவீதுக்கு விரோதமா எழும்புன அதோனியாவோட சேர்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சில காரியங்கள் நடக்க இவங்களெல்லாம் உயிரோட விட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது சாலமோன் இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு முடிவு பண்றாரு. அதெல்லாம் பார்த்தா நேரம் ஆகும். நீங்க முடிஞ்சா வீட்டில் போய் வாசிச்சு என்ன செய்யுங்க பாருங்க. சாலமோன் கொல்லணும்னு முடிவு பண்ணி இப்ப இவரை அனுப்பிட்டாரு. இவர் போய் என்ன செஞ்சிட்டார்னா பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டாரு. பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டா கொல்லப்பட மாட்டோம் என்கிற நம்பிக்கை இருந்தது. அன்னைக்கு கொல்லப்படக்கூடாது அப்படி ஒரு இது இருந்துச்சு. சர்ச்சுக்குள்ள நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்களா? சர்ச்சு வராண்டால கூட நம்ம தப்பு பண்ணுவோமா? இன்னைக்கே கிருபையின் காலத்துல இந்த பையன் பயப்படுறோமே, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? தொலைச்சிருப்பார் ஆண்டவர். இவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா போனா கொல்லப்பட மாட்டோன்னு போனாங்க. சாலமோன் சொல்றாரு, நீ செஞ்ச தவறு அதிகம். நீ அமாசாவை கொண்டு போட்ட, இன்னொரு படத்தளபதி காரியமே இல்லாம கொண்டு போட்ட. நீ அப்னேரை கொண்டு போட்ட, சவுலோட படை தளபதி காரியம் இல்லாம உண்மையாய் வந்தவனை நீ கொன்று போட்ட. ஆகையினால கர்த்தர் இந்த இரத்த பலியை உண்மையில திரும்ப பண்ணினார்னு சொல்லி அதோட யோவாப்ப கொண்டு போட்டுறாரு சாலமோன். நான் சொல்றேன், இந்த யோவாப்புக்கு காலங்காலமா ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஆபத்து வரும்போதெல்லாம் பலிபீடத்தை போய் பிடிச்சுக்கிறது. நம்மள மாதிரி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் போய் பலிபீடத்தை பிடிச்சுக்கிறது. பாதுகாப்பிற்காக பலிபீடத்தை கிட்டி சேருவோமே ஆனால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கர்த்தருடைய பட்டயம் நம் மீது விழத்தான் செய்யும். ஒரு முறை காப்பாற்றுவார், 2 முறை காப்பாற்றலாம், எத்தனை முறையும் காப்பாற்றலாம், ஒரு நாள் விழத்தான் செய்யும். ஆனா கர்த்தருடைய பலிபீடத்தை முழங்கால் போட்டுட்டு என்ன பரிசுத்தப்படுத்துன்னு ஒருத்தன் பிடிச்சுக்கிறாரு பாருங்க, கர்த்தரே அவனை சுற்றி அக்கினி மதிலாயிருப்பா. அவன் துக்க நாட்கள் அன்னையோட முடிஞ்சு போயிரும். எதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன்? எதுக்காக வந்து தேவனுடைய பலிபீடத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்? அவர் சமூகத்தை எதுக்கு வந்து கிட்டி சேர்ந்துகிட்டு இருக்கேன்? என் பாதுகாப்புக்காகவா? ஒரு நாள் பேராபத்து இருக்கு. என் ஆசீர்வாதத்துக்காகவா? ஒரு நாள் பெரிய ஆபத்து இருக்கு. கர்த்தருடைய பலிபீடத்தை கிட்டி சேரும் போதெல்லாம் இதை பத்தி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கல, இந்த பலிபீடத்தை மட்டும் நான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கல. கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை வீட்டிலேயோ இருக்கிற இடத்துலையோ கிட்டி சேரும் போதெல்லாம் என்னை கரைதிரை நீங்க சுத்திகரியும் யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ பரிசுத்தப்படுத்துகிறவன் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவனாய் மாற்றப்படுவான். அவனுடைய ரத்தம் தரையில சிந்தப்படாதுங்க. யோவாபோட இந்த ஜெபம் கேட்கப்படல. இல்ல இப்ப 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 இந்த இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி உங்க ஒன்று வாசிச்சாங்கல்ல, 2 சாமுவேல் 12-16 வாசிச்சாங்கல்ல, அந்த சம்பவம் எப்ப நடக்குது? தகப்பனாகிய தாவீது பாவம் செய்த பிற்பாடு அவர் செஞ்ச ஜெபம். அதுல 14வது வசனத்தை வாசிங்க. 12-17. ரைட், இப்ப கவனிங்க. இது தாவீதினுடைய வாழ்க்கையில பதில் வராத ஒரு ஜெபம். சங்கீதம் 51 வாசிங்கன்னா தெரியும். அது வந்து கதறி அழுகிறார். எதுக்கு உபவாசம் போட்டார் தெரியுமா? பிள்ளை உயிரோட இருக்கணும். கர்த்தருடைய பலிபீடத்தை கர்த்தருடைய சமூகத்துல போய் ஏன் உபவாசம் பண்ணார்னா பிள்ளை உயிரோட இருக்கணும். அதுதான் அந்த ஜெபத்தோட நோக்கம். ஆனா பிள்ளை செத்துருச்சு. கேட்கப்படாத ஜெபம். யோவாப்ப கேட்கப்படாத ஜெபம்
பலிபிடத்திலேயே கொன்னு போட்டுச்சு. தாவீது 7 நாள் உபவாசித்த ஜெபமும் கேட்கப்படவில்லை. அந்த உபவாசத்தில் செய்த ஜெபம் 51வது சங்கீதத்தில் 4000 வருஷமா எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஜெபம் கேட்கப்படாத ஜெபம். அது கேட்கவே படல. கர்த்தர் இரக்கம் காட்டல, கொன்னுட்டார் அவன் பிள்ளைய. கேட்கப்படாத ஜெபம் பலிபீடத்திற்கு பாதுகாப்பாய் வந்த யோவாபை கொன்று போட்டது. கேட்கப்படாத அதே ஜெபம் பலிபீடத்தில் பரிசுத்தப்படும்படி வந்த தகப்பனாகிய தாவீதை விருத்தாப்பிய வயதுள்ளவனாய் அவருடைய சமூகத்திலே பிதாக்களோட சேரும்படி செய்தது. பலிபீடத்துக்கு வர்றது பெருசு இல்ல, பாதுகாப்புக்கு வந்தோம்னா பாதியில போயிருவோம். பலிபீடத்திற்கு வரும்போதெல்லாம், தேவ சமூகத்தை சேரும் போதெல்லாம், ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யவும் அவருடைய கிருபாசன தண்டைக்கு அதிக தைரியமாய் வர கடவோம். 51வது சங்கீதம் கேட்கப்படாத ஜெபம். கேட்கப்படாத ஜெபம் என்ன தெரியுமா செஞ்சுட்டு தகப்பனாகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மீது பிரியம் வைத்தால் என்னை உயிரோடு திரும்பி வர பண்ணட்டும். கர்த்தர் பிரியம் யார் மீது வைத்தார் தெரியுமா? பலிபீடத்திற்கு பாதுகாப்புக்கு வந்தவன் அல்ல, பலிபீடத்திற்கு பரிசுத்தமாகும்படி வந்தவனுக்கு. அவனை உயிரோட வச்சுட்டாரு. அவருடைய கேட்கப்படாத ஜெபம் 4000 வருஷமா கேட்கப்படுகிற ஜெபமா மாறிடுச்சு. 51வது சங்கீதத்தை பாவம் செய்த தேவ பிள்ளைகள் எத்தனை முறை நம்ம ஜெபிக்கிறோம் தெரியுமா? தாவீதுக்கு அந்த ஜெபம் கேட்கப்படல, அதே ஜெபம் இன்னைக்கு கேட்கிற ஜெபமா மாறிடுச்சு. கேட்கப்படாத ஜெபங்களுக்கு வல்லமை அதிகம். அது உங்களை பாதுகாக்குமா? அதை தாண்டி உங்களை பரிசுத்தப்படுத்திடும். ஜெபங்கள் கேட்கப்படலாம், பரிசுத்தமாக்கப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அமைதியா பார்க்குறீங்கல்ல, நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த பிரசங்கம் பல கோடி பொக்கிஷங்களோட மதிப்பு மிக்கது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா தெரியும். ஜெபிக்காம இங்க வந்து சும்மா இருக்கிற ஆளுக்கு இது வேஸ்ட். இந்த பிரசங்கம் வேலிடே கிடையாது. பல ஆயிரம் பிரசங்கங்களை நம்முடைய மடியிலே பதில் இல்லாமல் வைத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று. நீங்க உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, பதில் வரா ஜெபங்கள் ஒரு நாள் உங்களை பராக்கிரமசாலியாக மாத்திரும் உங்களை ஒரு நாள். கடைசியா சோமணி முடிய போறோம். முடிவில்லா இரக்கத்தை கொடுக்கும் ஜெபம். புலம்பல் 3:3. புலம்பல் 3:3. ரைட். எரேமியா சொல்லும்போது சொல்றாரு, அவர் என் சதையும் என் தோலையும் முச்சலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார், எனக்கு கையை விரோதமா வச்சு நித்தமும் திருப்பினார். 8வது வசனம். சபையார எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 8வது வசனம். தம்பிமார் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாம் சபையார மறுபடியும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. எரேமியாவுடைய ஜெபம் கேட்கப்படாத ஜெபம். தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட வரிசையில எரேமியாவுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. அதை அவரை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு அப்படின்னா, கண்ணீர் தீர்க்கதரிசின்னு தான் அவருக்கு பேரே. அவர் பேரே கண்ணீர் தீர்க்கதரிசி. எந்த தீர்க்கதரிசியாச்சும் புலம்பி அவங்களுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாடியிருப்பாங்க. புலம்புறதுக்குமே தனியா ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் போடுவாங்களா? வாழ்க்கையில எல்லாம் நடக்கும்போது அழலாம், அழுறதுக்குமே ஒரு நாள் ஒதுக்கி யாராச்சும் அழுவாங்களா? இந்த நாளை நாங்கள் அழுகிறதுக்காண்டி ஒதுக்கி இருக்கோம். எரேமியா அப்படி. எரேமியான்னு ஒரு தனி தீர்க்கதரிசன புஸ்தகம், அத்தனை அதிகாரம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி புலம்புறதுக்குமே தனியா ஒரு அதிகாரம் அவருக்கு போடப்பட்டுச்சு. அவருக்கு பேரே கண்ணீர் தீர்க்கதரிசி. அவர் வாழ்க்கையில சொல்றாரு, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். ஜெபங்கள், நான் மறுபடியும் சொல்றேன், கேட்கப்படாத ஜெபம், என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லிட்டு பாவத்தோட வாழ்ந்துகிட்டு பதில் வராத இருக்க ஜெபத்தை எடுத்துட்டு ஆதாரமா சந்தோஷமா வெளியே போயிடக்கூடாது.
தேவனோடு வாழ்ந்து ஜெபிக்கிற ஜெபம். இவர் வாழ்க்கையில சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் தான். என் ஜெபத்தை கேட்காதனால என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டுன்னா, என் சதையும் என் தோளும் முற்றலா போயிட்டு, 4 வசனம், என் எலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. எனக்கு விரோதமா வந்துட்டாங்க, கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார்கள். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார்கள். நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலை அடைத்தார்கள், என் விலங்கை பாரமாக்கினார்கள். இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். ஒருத்தர் மேல இருந்து வழியை என் ஜெபத்துக்கு அடைச்சிட்டாரு. அதனால கீழே இவ்வளவு நடந்துட்டுங்க. என் வாலிபம் எல்லாம் முற்றலா போயிட்டு, என் எலும்புல எல்லாம் பலன் இல்லாம போயிட்டு, என் தோற்றமே மாறிட்டு அழுகிறாரு. இப்படி விருத்தாப்பியன திரிகிறதே அழைப்பே கிடையாது. இவ்வளவு நொந்து போய் திரிகிறதே அழைப்பே கிடையாது. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, என் பதில் ஒன்று என் தேவன் தான், என் ஜபம் தான். நான் நம்பி இருந்தேன், அவரும் என் வழியை அடைத்து போட்டபடியினாலே என் வாழ்க்கை தலையில மாறிடுச்சு. கர்த்தர் என் ஜபத்தை கேட்ட நாட்கள்ல எவ்வளவு புஷ்டியா இருந்தேன், எவ்வளவு பசுமையா இருந்தேன். இன்னைக்கு வழி அடைபட்டு போனபடியினால இன்னைக்கு எல்லாமே மாறி போயிருச்சே. அப்படி ஒரு தோட நீங்க அமர்ந்திருக்கலாம். கேட்கப்படாத ஜெபங்கள் என் வாழ்க்கையை மாத்திருமா? அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற எரேமியா தான் ஒரு கட்டம் வரும்போது 22வது வசனத்துல சொல்றாரு, இப்பதான் எனக்கு புரியுது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆவியானவர்கள் சொல்லி கொடுக்கிறாரு, தன் இளம் 27வது வசனத்துல, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். 31வது வசனம், ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. பிரச்சனைகள் நம்முடைய ஜெபங்களை குன்றி போகாமல் இருக்க செய்யும். எது இளம் பிராயம்? எது இளம் பிராயம்? நீங்க சொல்லுங்க, எது இளம் பிராயம்? யங் டேஸ் எது? ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அதற்கு அது இளம் பிராயம். எனக்கு ஒரு பிள்ளை வளர்ந்துருச்சுன்னு நீங்க நினைச்சு ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸோ ப்ரீகேஜியோ யூகேஜியோ கொண்டு போய் சேர்க்கிறீங்களா, அந்த இடத்துல அந்த பிள்ளை தான் இளம் பிராயமான பிள்ளை. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கிற இடத்துல நுகம் சுமந்து கஷ்டப்பட்டு படிச்சு அழகா பிடிச்சிருக்காங்க. நர்சரி பிரைமரி 5ஆம் கிளாஸ் தான் பெரிய கிளாஸ். இந்த 5ஆம் கிளாஸ் வரும்போது படிச்ச பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், நம்ம தாண்டா ஸ்கூல்லே பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த பெரிய எண்ணம்னு வந்துகிட்டு இருக்கும் போதே 6ஆம் கிளாஸ் கொண்டு போய் போட்டு சொல்லுவாங்க, உன்னோட பெரிய ஆள் 7, 8 படிக்கிறவன் இருக்கான், நீ தான் இருக்கிறதுலே சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் போட்டு அந்த பிள்ளைய அடிப்பாங்க, சப்பு சப்புன்னு அடி விழும். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டு 8ஆம் கிளாஸ் மிடில் ஸ்கூலை முடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு நம்ம தாண்டா பெரிய ஆளு, ஷர்ட்டு கொடுத்துருவாங்க, பேண்ட்டு கொடுத்துருவாங்க, டவுசர் சட்டையை மாற்றிட்டு சுடிதார் கொடுத்துருவாங்க, ஷர்ட்டை மாற்றிட்டு சுடிதார் கொடுத்துருவாங்க, நம்ம தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லும்போது ஹையர் செகண்டரி உயர் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் கிளாஸில் கொண்டு போய் சொல்லுவாங்க, 10, 11, 12 பெரிய ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க, நீ சின்ன ஆளு பொடு பூசையா, அங்கேயும் பூசை தான். கஷ்டப்பட்டு படித்து உலகத்திலே நான் தாண்டா பெரிய ஆளுன்னு 12ஆம் கிளாஸ் படிக்கும். அப்படி முடிச்ச உடனே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னு கொண்டு போய் போட்டு சொல்லுவாங்க, இங்க வந்து சேட்டை பண்ணனா செட்டையை ஒடிச்சிருவோன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு 3 வருஷம் முடிக்கும். 3 வருஷம் முடிஞ்ச பின்னாடி நம்ம தாண்டா பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது மறுபடியும் பெரிய படிப்புல கொண்டு போய் ஒன்று போட்டு சொல்லுவாங்க, இதுக்கு மேல பிஹெச்டின்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டா தான் படிப்புலயே பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சு வேலைக்கு போகும்போது இன்டர்ன்ஷிப்னு ஒன்று எடுப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ எவ்வளோ வேலை பார்த்தாலும் உனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டோம்னா 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங்னு கொடுப்பாங்க. இப்படி ஆரம்பிக்கிற இளம் பிராயம் எப்போ முதுமையாகும் தெரியுமா?
என்னைக்கு நம்ம கண்ணை மூடுறோமா இன்னைக்கு தான் முதுமையாகும். திருமணம் செய்தவுடன் திருமண வாழ்க்கைக்கு நாம் இளம் பிராயம், கஷ்டப்பட்டு வளர்ந்ததுல முதிர்ச்சி அடைஞ்சு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்போம் பாருங்க. மாமனார் மாமியார் அப்படிங்கிற வாழ்க்கையில அது இளம் பிராயம். பிள்ளைகள்லாம் வளர்த்துட்டே நீங்க நினைப்பீங்க பாருங்க, பேர பிள்ளைகள் உங்களுக்கு இளம் பிராயம். அப்படி நீங்க நினைக்கிறது இல்லையா? வயசாயிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன் அப்பாடம் தானே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறீங்க. முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வருமே. என்ன ஆசை வரும்? பேர பிள்ளைய பார்க்கணும். பேர பிள்ளை வந்தோடனே நீங்க அதை விட சின்ன பிள்ளை ஆயிருவீங்களே. இளம் பிராயம், இளம் பிராயம். மரிக்கிற வரை நுகம் இருக்கத்தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தரே இதை இப்படி வச்சாரு நீங்க புரிஞ்சு, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை நினைக்கலன்னா நீங்க அழுதுகிட்டு இருக்கணும். இந்த அமைப்பை உண்டாக்குனவர் கர்த்தருங்க. நான் எவ்வளவு தெரியுமா மருமகன்கிட்ட சொல்றது, ஐயா மருமகன் டேனி சொல்றானே உங்க அம்மாவை சொல்றானோ, அந்த வீட்டுக்கு அதெல்லாம் இங்க பேசவே மாட்டேனா. நான் எப்பயும் பைபிள் உள்ளதான் சொல்லுவேன். நான் எவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருந்தேன் தெரியுமா? மாமனார் மாமியார் மருமகன் இப்ப வந்திருக்காங்க. நீங்களே அதுல இளம் பிராயம்தான். கர்த்தர் தான் அந்த நுகத்தை வச்சிருக்கிறாரு. இதுல நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல நிறைய பதில் தர மாட்டாரு. மருமகளை அடிய மாண்டவரே தூக்கம் மாண்டவரேன்னு சொல்லுவீங்க, உங்களை அடிச்சு தூக்கிடுவாரு. அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நடக்கவே நடக்காது. என் பிள்ளையெல்லாம் பாருங்க, என் பேர பிள்ளையெல்லாம் இப்படி போறான், மக பிள்ளையை விட்டுட்டு மகன் பிள்ளைக்கு நீங்க ஜெபிப்பிய, அவனுக்கு ஒன்றும் நடக்காது. நீங்க நேசிச்ச மக பிள்ளை வீட்டில் தான் எல்லாம் நடக்கும். ஏன்னா கர்த்தரே தான் அந்த நுகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அமைப்பு ஆண்டவர் தான் அப்படி வச்சாரு. ஏன் தெரியுமா? நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இதை புரிஞ்சுட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவர்களுக்கு இந்த பூமியில வாழ்க்கை இன்பமா மாறிடும். பதில் வராத ஜபங்கள் உங்களிடத்தில் அதிகமா இருக்குமே ஆனால், சரியான வழிகள் இருக்குமே ஆனால், அதற்கு வல்லமை அதிகம். பக்தி வைராக்கியத்தை பெருக பண்ணும். அறியாமலே உங்களை பரிசுத்தப்படுத்தும். அறியாமலே முடிவில்லாத இரக்கங்களை உங்களுக்கு கொடுத்துரும். இங்க இப்படி உருன்னு இருப்பேன், சவம் பண்ணுவேன், தூக்கணும், நடக்கணும், வல்லமையா இறங்கணும், ரெண்டா பிளக்கணும், கடைசி வரைக்கும் புலம்பிட்டு அந்த ஆலயத்தில் ஓரத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச பரலோகமே சொந்தமே பாடி ஒரு நல்ல சாட்சி சொல்லிடுவோம். அதை தவிர ஒரு நன்மையை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க அதை பார்க்காம இது கர்த்தர்ல இப்படி வச்சிருக்காருன்னு வேதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். 23வது வசனம் சொல்லுது, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. நீங்க நம்ப மாட்டீங்க. இதே இது சங்கீதம் 65:2 இருக்கு. அதுதான் ஆச்சரியம். 65:8 சொல்லுது, கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள், காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிறேன். எல்லாம் எளிமை நின்று கொள்ளலாம். கேட்கப்படாத ஜபங்களுக்கு வல்லமை அதிகம். என் ஜபம் கேட்கப்படலை நீங்க புலம்பி இருந்தீங்கன்னா வேண்டாம். கால் வந்து ரொம்ப பலவீனமாக்குனா நீங்க அப்படியே முழங்கால் போட்டுக்கலாம். கண்டிப்பா எலும்ப வேண்டாம். அப்படியே கால் சரியானோன்னு எலும்பிக்கோங்க. நீங்க இப்படியே வாழ போறோம் அப்படின்னா உங்க விருப்பம். கேட்கப்படாத ஜபங்கள் நிறைய இருக்குன்னா பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கணும். கேட்கப்படாத ஜபங்கள் அது நிறைய இருக்குன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அதுவே பரிசுத்தப்படுத்தும். கேட்கப்படாத ஜபங்கள் முடிவில்லாத இரக்கத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துரும். நாம் நிர்மூலமாக இருக்கிறதே அவருடைய கிருபை. நீங்க அதை புரியாம தேவனுடைய திட்டத்தை புரியாம நீங்க வேற ஏதாச்சும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காதுங்க. நீங்க கஷ்டம் தான் படணும் கடைசி வரைக்கும். ஆனா அவருடைய திட்டத்தை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் சதா முற்றலா போச்சு, எனக்கு கஷ்டமா போச்சுன்னு சொன்னா அவரே தான் சொல்றாரு, எனக்கு கலிகுற பண்றீங்களப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி மாறிச்சு அவர் வாழ்க்கை. நான் ஜபிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி. அதுவும் தவறு. கேட்கப்படுகிற ஜபங்களும் பெரிய காரியத்தை செய்யணும். கேட்கப்படாத ஜபங்களும் பெரிய காரியத்தை செய்யணும். ஏன்னா அது ஜபம்.
இன்னைக்கு நான் ஜெபமே பண்றது இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறீங்க. சவுல் கர்த்தருடைய சத்தம் கேட்கல. யோனாத்தானே நீ சாக வேண்டும். எல்லாரையும் அடக்க வச்சுட்டுல. நீ கர்த்தருடைய சத்தம் கேட்காம யூடியூப் நம்மளை அடக்குது, ஃபேஸ்புக் நம்மளை நடக்குது, சிலர தொழில் நடக்குது. விடிய விடிய அடைய அடைய வேலை பார்க்குறீங்க, ஜபமே இல்லை. அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் உங்களை ஒரு நாள் விடும். இன்னைக்கு நீங்கள் மனசை எழுதிட்டு போங்க, பெரிய ஆபத்தில் ஒரு நாள் கொண்டு போய் உங்களை அதை விட்டுரும். ஒரு மனுஷன் தம் பிள்ளையவே சொன்னான் தைரியமா, கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னா நீ சாக வேண்டும். அப்படின்னா அது வைராக்கியம். அவர் பிள்ளை சாகலை, ஜனங்கள்லாம் அவரை காப்பாத்திட்டாங்க. அப்போ அது என்ன? ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட கிளாஸ் வைக்குது, தேவ சத்தம் கேட்கலன்னா அது சாக வேண்டும். பிள்ளை இல்லை, அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கிளாஸ் சாகணும். தேவ சத்தம் காதுல கேட்கணும். கேட்கப்படாத ஜெபங்கள், கேட்கப்படாத ஜெபங்கள், கேட்கப்படாத ஜெபங்கள். வல்லமை அதிகம், வல்லமை அதிகம். கேட்கப்பட்ட ஜெபங்களை விட கேட்கப்படாத ஜெபங்களுக்கு வல்லமை அதிகம். அது பரிசுத்தவான தாவீதை மாத்திட்டு, அது எதிரிகளை அடக்கிறவரா சவுலை மாத்திருச்சு. கேட்கப்படாத ஜெபம், எரேமியாவின் கேட்கப்படாத ஜெபம் முடிவில்லாத இரக்கத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, கேட்கப்பட்ட ஜெபங்கள் எத்தனை பேருக்கு முடிவில்லா இரக்கத்தை கொடுத்துச்சுன்னு தெரியல எனக்கு. கேட்கப்பட்ட ஜெபங்கள் எத்தனை பேரை பரிசுத்தமாக்குச்சுன்னு தெரியல. கேட்கப்படாத ஜெபமும் இதை செஞ்சிருக்குங்கிறதா எனக்கு ஆச்சரியம். நான் நல்லா ஜெபிக்கிறேன் இருக்கட்டும், அந்த ஜெபம் என்ன பரிசுத்தப்படுத்துதா? அந்த ஜெபம் என்ன பக்தி வைராக்கியமா மாத்துதா? அந்த ஜெபம் முடிவில்லா இரக்கத்தை என் வாழ்க்கையில உணர வைக்குதா? ஆண்டோட கேட்கலாமே. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். கேட்கப்படாத ஜெபம் உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுத்துட்டு தெரியுமா உங்களுக்கு? கேட்ட ஜெபம் இல்லை, அது கேட்கப்படாத ஜெபம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியா. அந்த இயேசுவானவர் ஜெபத்தை பிதா கேட்கல, ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டியா? ஜெபம்னாலே அதுக்கு வல்லம் அதிகம்தான். அதுல கேட்கப்படுற ஜெபம்னா என்ன, கேட்கப்படாத ஜெபம்னா என்ன? ஜெபம் மட்டும்தான் நம்ம செய்யணும். ஜெபிக்கிறோம்னா என்ன மாற்றுங்க. நண்பா சொல்வேன், நான் கேட்க போறது என்னன்னா, என்ன ஜெபம் பண்ண வைங்க ஆண்டவரேன்னு கேட்க போறோம். நிறைய பேர் ஜெபமே பண்றது இல்லை ஆலயத்துல. அது செய்தி கொடுக்கும் போதே தெரியுது, அது புரியவே மாட்டேங்க நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு அது கேட்டா என்ன கேட்கலன்னா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை, என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்க ஆண்டவரே. என்கிட்ட எவ்வளவு கேட்கப்படாத ஜெபம் இருக்கு, அதுக்கு வல்லம் அதிகம். எனக்கு வல்லம் அதிகம்ப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம் வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. என் ஜெபம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே.
கொஞ்ச காலம் இயேசுவுக்காய் கஷ்டப்பாடு சகிப்பதினா என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜபத்துடன் முடிய அந்த நாடு எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜபத்துடன் முடியும் அந்த நாடு. உணர்வுள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. உணர்வுள்ளவர்கள் மாத்திரம். தெய்வம் நம்மளோட பேசினாரே, இதுக்கப்புறமும் ஜெபிக்காம வாழ போறோமா? ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு ஆண்டவரை வச்சு ஒதுக்கி போக நினைக்கிறோமா? வேலை தான் முக்கியம், என் படிப்பு தான் முக்கியம், என் காரியம் தான் முக்கியம். நான் இன்னைக்கு பரீட்சைக்கு போன பிள்ளைகளுக்கு சொல்லலை, ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கியம் இல்லாமல் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமாக இருக்கிறவரை நான் உம்மிட்ட வருவேன். ஜெபத்தை கேட்கிறவர் நீர். ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபத்தை விட கேட்கப்படாத ஜெபங்கள் இன்றைக்கு அசைக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த நாளில் கடந்து போவோம். நல்ல தீர்மானங்களை எடுப்போம். நல்ல தீர்மானங்களை கொஞ்ச நேரமாக இருந்தாலும் நல்ல தீர்மானத்தோட இனிய வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா, ஒரு ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாய் என்னை மாற்றுங்கப்பா. இந்த வார்த்தையை கொடுத்து உடைய மகனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் வேத வெளிச்சத்தினால நிரப்புவீராக. இன்னும் அநேக ஆண்டுகள் கர்த்தருடைய வருகை பரியந்தும் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடும் திருச்சபைக்கு ஒரு விளக்காய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என் ஆண்டவர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.